பெண் தோழன் நான் ஆண் தோழி. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை ஆனில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணி நடுவில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசல்யூஷன், அதே மாதிரி ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்குறேன், அதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக ஜூம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்தளவுக்கு நான் ஜூம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட டியூரேஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சாங் எண்டு வரைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் மேலே ஒரு இமேஜ் ஆட் பண்ணுவோம். அந்த இமேஜ் எங்கேருந்து பதிவிறக்கம் செய்கிறது அப்படின்னா பிரிண்டஸ்ட் ஆப்பில் போயிட்டு க்யூட் கப்புள் கார்ட்டூன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை பதிவிறக்கம் செஞ்சு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியலனா சொல்லுங்கள், தனியாக ஷார்ட்ஸ் ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிமூவ் பண்ண இமேஜ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு லைன் ஃபுல்லாக முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த லைன் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதில் 2 இமேஜாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் இங்கே நட்ட முடியுது அப்படிங்கிற மாதிரி இங்கே நான் ஒரு மார்க் வச்சுருக்கேன். அதே மாதிரி 2ஆவதாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸை இதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜோட சிங்க் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் கலர் அண்ட் லைட்டுன்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ரீப்ளேஸ் கலர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ இந்த ரீப்ளேஸ் கலரில் ஸோ அதை கலரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இங்க் ட்ராப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ராப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எந்த கலரை மாற்ற போகிறோமோ அந்த கலருக்கு மேலே அந்த மாதிரி வைங்க. ஸோ அப்போ நியூ கலரில் உள்ள கலர் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நியூ கலரில் போயிட்டு பேக்ரவுண்டில் உள்ள கலர் கொடுத்துருங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் கலரோட சிங்க் ஆகி நல்லாயிருக்கும். இதே தான் அடுத்தடுத்த எல்லா இமேஜுக்குமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு இமேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த கலர் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்திங்களா அந்த மாதிரி ஒயிட் கலரில் தெரியுது. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அகைன் ரீப்ளேஸ் கலரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒயிட் கலர் செலக்ட் பண்ணோம்னா பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி சிங்க் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இல்லை அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? அதுக்காக எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் மேட் மாஸ்கி அப்படின்ருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வைப் பண்ணிருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன் இன் ரைட், ஸோ இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 அனிமேஷன் கீ கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் தள்ளியே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப பக்கத்துலேயே வச்சிடாதீங்க. ஸோ நான் இப்போ வச்சிருக்கேன்ல இதோட கொஞ்சம் லைட்டாக பேக்கில் வச்சிங்க அப்படின்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஆங்கிளை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். ஆங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 63. ஸோ இந்த வேல்யூ கொடுத்துருங்க. அதாவது அந்த ஒரு மாதிரி சைடில் கிராஸ் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபெதர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அதை அப்படியே விட்ருங்க. ஸோ ஃபெதருங்கிறது ஸோ அந்த கோடு மாதிரி தெரியாமல் லைட்டாக அந்த பிளெண்டு அந்த மாஸ்க் யூஸ் பண்ணால் எப்படி வருமோ அதே மாதிரி வரும். ஓகே, இதே தான். இப்போ இங்கே மொத்தமாக எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. நான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக மறுபடியும் நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆகிருக்கும். இந்த எஃபெக்ட் அப்படியே நான் காப்பி பண்ணி இதிலே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போது இமேஜுக்கான எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லிரிக்ஸ். ஸோ இதை ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. என்ன டைப் பண்ணலாம்? தீமா தீமா அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை டைப் பண்ணுறேன். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு காளி மயா அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரில. ஸோ அந்த ஃபாண்ட்டை கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸ் எந்தளவுக்கு வேணுமோ அதை இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. சைஸ் வந்து 28 கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க, அந்த இமேஜுக்கு மேலே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த இதில் டெக்ஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும். ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க இமேஜ் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காக லிரிக்ஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல ஃபாண்ட் எந்த ஃபாண்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு பிளரில் போனீங்க அப்படின்னா டைரக்ஷனல் பிளர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இல்லை ஸ்ட்ரென்த்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ கொஞ்சம் பக்கத்துலேயே இந்த மாதிரி இன்னொரு அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வேல்யூ வந்து அப்படியே இருக்கட்டும். 2ஆவதில் போயிட்டு ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி 0 ஆக்கி விட்ருங்க. இதே மாதிரி எண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2 அனிமேஷன் கீ கொடுத்து எண்டுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ எண்டில் போயிட்டு
எவ்வளோ வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அது உங்கள் விருப்பம். ஸோ எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். இதே தான் மற்ற லிரிக்ஸுக்கும். ஜஸ்ட்டு இதை காப்பி லேயர் பண்ணிவிட்டு மற்றதுக்கெல்லாம் பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. இல்லை ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு லிரிக்ஸ் இருக்கனால காப்பி எஃபெக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் நான் ஃபுல்லாகவே ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் அந்த எஃபெக்ட் வரலையே! அதானே உங்க ஃபீலு. ஸோ எனக்கும் புரியுது. ஸோ அந்த எஃபெக்ட் இன்னும் முடியல. இது இப்போ என்ன பண்ணுறீங்க அப்டின்னா, பேக்ரவுண்ட் இமேஜ், லிரிக்ஸு ஸோ எல்லா இமேஜையும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு குரூப்பா மாத்தி விட்ருங்க. ஸோ குரூப்பா மாத்துனதுக்கப்புறம், இப்போ அந்த குரூப் இருக்குல்ல, ஸோ இந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் எஃபெக்ட் குடுங்க. இதில மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு, இதில ஆக்ஸிலேட்டர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் குடுத்துருங்க. இப்போ இதில என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்புட்னா, ஆங்கிள்ல எந்த சேஞ்சுமே பண்ணிறாதீங்க. இதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சின்னு இருக்குல்ல, ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்புட்னா, டிஃபால்ட்டா 2 குடுத்துருக்காங்களா, இதோட வேல்யூ வந்து 0.20 அதாவது 0.20 டூ 0.25 ஸோ இந்த மாரி இந்த வேல்யூக்குள்ள எவ்வளோ வேல்யூ வேணா நீங்க குடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 0.20 ஃபர்ஸ்ட்டு குடுக்குறேன். அதே மாரி மேக்னிட்யூட் பார்த்தீங்க அப்புட்னா, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் வேணும்னா. ஸோ உங்களுக்கு அந்த இது ஃபாஸ்ட்டா மூவ் ஆகணும் அப்புட்னா, அதுக்கேத்த மாரி இந்த ஃப்ரீக்வன்சியையும், மேக்னிட்யூடையும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் ஒரு 0.25 வச்சிருக்கேன். ஸோ ஸ்லோவா மூவ் ஆகுது. இன்னும் மேக்னிட்யூட இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்புட்னா, லைட்டா கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஓகே. இப்போ நான் 2மே 25, 25 குடுத்துருக்கேன். ஓகே. இப்போ ஓவராலா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இமேஜ் நான் பேக்கிரவுண்ட் குடுத்துருக்கேன்ல, இந்த இமேஜ் ஆட் பண்ணல. நீங்க வேற இமேஜ் ஆட் பண்றீங்க அப்புட்னா, ஸோ அது மாரி லைட்டா மூவ் ஆகும்போது பிளாக் கலர் தெரியும். ஸோ அதுக்காக என்ன பண்றீங்க அப்புட்னா, எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் எஃபெக்ட் குடுத்துட்டு, இல்ல டிஸ்டேஷன் வார்ப் இருக்குல்ல, ஸோ அத கிளிக் பண்ணிட்டு, இல்ல டைல்ஸ்ன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இத கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் குடுத்துருங்க. இதில மிரர் இருக்கும். அத ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாரி நீங்க ஆன் பண்ணி விட்டீங்க அப்புட்னா, அந்த பிளாக் கலர் தெரியாது. ஸோ அதுக்கு பதிலா அந்த இமேஜ்ல உள்ள மிரர் எஃபெக்ட் தெரியும். ஓகே. இத ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. அதுவும் அந்த வேற இமேஜ் ஆட் பண்ணீங்க அப்புட்னா, இது ஓரளவு பெரிய சைஸ் இருக்கனால இது ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. இப்போ நான் ஓவராலா ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் கைஸ் இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. டெலகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்க. இதில யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல, நம்ம டெலகிராம் சேனல்ல, வாட்ஸ்அப் சேனல்ல, இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்ல எல்லாத்துலயும் நான் குடுக்குறேன். 3லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க.